ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் என்னையா இது இவ்வளோ வருத்தப்பட வச்சிட்டிங்களப்பா. அதாவது ஒரு மனுஷன் வந்துட்டு தவறை வந்துட்டு ஒத்துக்கிறது பெரிய விஷயம்வாங்க. மனுஷத்தன்மை அதை வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு, ஒத்துக்கிட்டு மன்னிப்பும் கேட்குறாரு, 2-3 வாட்டி கேட்குறாரு. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு வகையாக மாட்டினாண்டா, இனி அவனால் பேச முடியாதுன்னா தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறீங்கன்னா நீங்கள் மனுஷனே கிடையாது, மிருகன்றது என்னோடய கருத்து. ஏன்னா ஒரு மிருகத்தனமாக வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நானே ஒரு இடத்துல வந்து டவுட் பட்டேன், ஒரு வேளை ஒரு அதான் காமெடியாக அந்த கேமை வந்து சீரியஸாக, அதாவது ஒரு ஃபன்னான வேவில் ஒரு மாதிரி விளாட்லாம், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதை வந்து அறியாமே பண்ணியிருக்காப்புல, ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து அதுவும் தெரியல, பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவரோட மூஞ்சி டக்குன்னு மாறிச்சு பாருங்கள். அதில் நம்மளுக்கு தெரியுது அவர் உண்மையிலேயே தப்பு பண்ணதை உணர்ந்தார் அப்படின்ட்டு. நிறைய முத்துக்குமாரோட ஹேட்டர்ஸே கமெண்ட்ஸில் போடுறாங்க, இல்லை அவர் அந்த மாதிரி பண்ணலை, அது ஃபேஸை பார்த்தாவே தெரியுதுன்னு. அப்படியே உடஞ்சி உக்காந்துட்டாப்புல. ஆனால் அங்கே வந்து சிரித்து தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அபாண்டமாக ஒரு பழியை போட்டு தர்ஷிகா, இதில் கொடுமை என்னென்னா, தர்ஷிகா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும், மஞ்சரி சொல்லியிருக்காங்கன்றாங்க, தீபக் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்துட்டு முத்துக்குமார் சொல்லும்போது நம்மளுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு முதலேருந்தே இந்த டவுட் இருக்குது. ஏன்னா தீபக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சூப்பரானவர். ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் ஆக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள், இது தப்பாக இருக்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அவர்கிட்ட வந்துட்டு தான் வந்துட்டு கெத்து. ஏன்னா அருண்கிட்ட சண்டை போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை அப்பயே நான் அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இல்லை அருண் வந்து ட்விஸ்ட் பண்ணார் சொல்லியிருந்தீங்க. பட் அங்கே வந்துட்டு தீபக் பண்ணதான் தப்பு நான் முதலே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தீபக்கே வந்துட்டு அங்கே மன்னிப்பும் கேட்டிருப்பார். ஸோ அவர் தப்பு பண்ணதை உணர்ந்ததுனால தான் அங்கே வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்படின்னு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேரும் சொல்லி அதை வந்து ஜாக்லின் கிட்ட விட்டு வந்துருச்சு. ஏன்னா ஜாக்லின் பக்கத்தில் இருக்காங்க, ஜாக்லினுக்கு தெரிலன்றாங்க. நான் பார்க்கவே இல்லை, நீ அழுத சிரிச்சதை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் ஏன் வந்து இவங்களாம் சொல்கிறாங்க எனக்கு சத்தியமாக புரியலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஜாக்லின் உனக்கு தெரியாதா, நானே வந்து தப்பு பண்ணிட்டேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால் இந்த வீடே அஃபெக்ட் ஆகுதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரிடா எனக்கு புரியுதுடா, நான் ஏன் கேட்குறேன்னு புரிஞ்சுக்கோ, நீ சிரிச்சியான்னு திரும்ப கேட்குறாங்க. ஜாக்லின் நான் சிரிக்கலாமா அப்படின்னு. இல்லைடா நான் ஏன் கேட்குறேன்னு புரிஞ்சுக்கோ. அவங்க வந்து தீபக்கண்ணா அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டார், அவரே சொல்கிறாரு, மஞ்சரி சொல்கிறாங்க உன்னை பற்றி, தர்ஷிகா சொல்கிறா, அதுக்காக தான் நான் கேட்குறேன் போது பக்கத்தில் ரயன் வராரு. அப்போ ரயன் நீ போ அப்படின்றாங்க. இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் அந்த விஷயத்தை பார்த்தேன் அப்படின்றாரு. இன்னும் ஏன் சொல்ல போகிற பார்த்தா ரயனே சொல்கிறார், இல்லை அவர் வந்துட்டு சிரித்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, அவர் வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்தது அவங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சுக்கானா, நான் பார்த்தேன் முத்துக்குமரன் அது மாதிரி சிரிக்கலன்னு ரயான் வந்து சொல்கிறார். ரயானுக்கும் முத்துக்குமரனுக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய வாய்க்கா சண்டை இருக்குது, பிடிக்குமா பிடிக்காதுன்னு அவரே வந்து சொல்கிறாப்புல. ஆனால் இது என்னை கேட்டிங்கன்னா வந்துட்டு இது ஒரு சரியான ஒரு பாடமாக முத்துக்குமரனுக்கு இருக்கும். ஏன்னா இவர் மேலே ஒரு பழிச்சொல் என்னென்னா, இவர் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு. இப்போ ஃபஸ்ட்டு யார் ஆப்படிச்சது, இந்த தர்ஷிகா ஆப்படிப்பாங்க தெரியும். ஆனால் உள்ளே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் கிட்ட மஞ்சரியும் தீபக்கும் சொல்லியிருக்காங்க, இல்லை அவன் சிரிச்சான் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருமே லைவில் பார்த்தோம் சிரிக்கலை, ஆனால் அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா அவங்க மனசுக்குள்ளே அந்த மாதிரி இருந்திருக்கு, அந்த வன்மங்கள் தான் வெளியே வந்திருக்கு நான் நம்புகிறேன். இதை கூட ஜாக்லின் சொல்லலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா அது நம்மளுக்கு எபிசோடில் வரல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே இவ்வளோ நம்பி கடைசியில் இப்படி கழுத்தறுத்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி ஜாக்லின் வந்துட்டு சப்போர்ட் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.